சார் குட் மார்னிங். அம்மாவே ஆர்வம் ஃபோன் போட்டுறீங்க இன்சூரன்ஸ் பண்ணு சொல்லி வண்டிக்கு. நீங்கள் விலை கூட கூட சொல்கிறீங்களாம் அமௌண்ட்டு. ஏதுக்கு சார் கூட கூட சொல்கிறியா? அம்மா யாரும் தெரியுமில்ல. வாங்க சார், அப்படிலாம் ஒன்றும் கூடலாம் சொல்ல சார். எந்த நிறுவனமாக இருந்தாலும் 100-200 டிஃப்ரெண்ட் வரும், அவ்வளோதான் சார். சரி, நான் ஒரு உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள் சார். நாங்கள் வைக்காத கேள்வியா? கேளுங்க சார். யார்கிட்ட கேட்குறியா? அடட்ட தானே கேட்குறியா? கேளுங்க கேளுங்க. இப்போ வந்து சார், உங்கள் வண்டிக்கு கிளைம் அமௌண்ட் வருது. ஒரு 50,000 ரூபாயில் ஒரு 5,000 ரூபா கம்மியாக கொடுப்பீங்களா சார்? ஏற்றுக்குருவீங்களா? அது எப்படி தம்பி? 1,00,000 காசு தம்பி, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நாங்கள் வருஷம் வருஷம் கட்டுறோம்ல, எப்படி ஏற்றுக்குருவோம்? போங்க தம்பி, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அப்போ சார், ஒரு 5,000 ரூபா விட்டு தர உங்களால் முடியல. அப்போ ப்ரீமியம் கம்மியாக இருந்தால் கிளைம் கம்மியாக இருக்குமான்னு கேட்டால் கிளைம் எனக்கு அதிகமாகிடும்னு கேட்குறீங்க. அதே மாதிரி தான் சார், ப்ரீமியம் அமௌண்ட் அதிகமாக இருந்தால் கிளைமும் நல்லா கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும். ப்ரீமியம் அமௌண்ட் கம்மியாக இருந்தால் கிளைமும் கம்மியாக கிடைக்கும். அப்புறம் என்ன கம்மியாக தரேன்னு சொன்னால் கவரேஜில் கம்மி பண்ணிக்குவாங்க. இதுதான் நடக்குது. அப்புறம் கிளைம்னு போய் நிற்கும் போது டிரைவர் கவரேஜ் வரல, ஓனர் கவரேஜ் வரலன்னு அங்கே போய் கதற வேண்டியது வருங்க. மிகப்பெரிய லாபம்லாம் இதில் கிடைக்கிறது இல்லை. 100-200 டிஃப்ரெண்ட் தான் சார் வரும். பட் ஆனால் கிளைம் சப்போர்ட் உங்களுக்கு உற்ற தோழனாக இருக்கும். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் பல நபர்களுக்கு பக்காவான முறையில் கூட நின்று கிளைம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் தாய் தாப்பேன் மாதிரி, எங்களுக்கு தாய் தாப்பேன் மாதிரி நான் நாடி தான் வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸுடைய ரேட் எவ்வளோன்னா எவ்வளோ கிளைம் பண்ணினேன், எவ்வளோ கிடைச்சி சார்? கிளாஸ் வந்து 3,800. இந்த வைப்பர் பீடிங், இந்த பீடிங் வந்து 800 ரூபா சார். நம்மளுக்கு வந்து செலவு வந்து 2 ரூபா அலைச்சல். மற்ற எல்லாமே சார் அவங்களே எடுத்துக்கிடுவாங்க, அவங்களே கிளைம் பண்ணி எல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. சரி சார், இவ்வளோ சரியா என் தம்பியை சொல்லி அனுப்புகிறேன். இன்சூரன்ஸ் போட்டு விடுங்க. வரட்டா வரட்டா.